இட்லிக்கு சாம்பார் மைசூர் பருப்பு போட்டு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். மைசூர் பருப்பு போட்டு இட்லிக்கு சாம்பார் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள்? இதை மாதிரி மைசூர் பருப்பு கடையில் விற்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. சாம்பார் நல்லாயிருக்கும் இது சாப்பிட. எடுத்து இதை மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான். இது பச்சை மிளகா போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க எல்லாத்தையும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மூணுத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதற்கு பருப்பு கழுவிட்டு அதை தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தக்காளி சேர்த்துருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சாத்தூள். இப்போ மூடிட்டு 3 விசிலில் வெந்துடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் 3 விசிலில் வெந்துடும். 3 விசில் தான். 3 விசிலில் பருப்பு வெந்துடும். இப்போ பார்க்கலாமா அது எப்படி வந்திருக்குன்னு? இதை பாருங்கள், பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். கரண்டியில் அள்ளி காமிக்கிறேன். மற்றெல்லாம் போட்டு கடைய வேணாம், கரண்டியே வச்சு இதை மாதிரி கலரிட்டால் மசிஞ்சு. இது திக்காகவும் வச்சுக்கலாம், தண்ணியாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால காலையில் நான் தண்ணியாக வச்சுருக்க போகிறேன். இதை பாருங்கள், தண்ணியாக வைக்கிறேன் சாம்பார். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி சாம்பார் வச்சிடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம். சாம்பார் கொதிச்சிச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டு பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. பாருங்கள் கொதிச்சிச்சு. அதில் இதை எடுத்து சேர்த்துருங்க தாளிச்சதை. சாம்பார் கொதிச்சிச்சு. இப்போ நிறுத்திட்டு இட்லி வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல? இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் மைசூர் பருப்புன்னு கேளுங்க, தருவாங்க. இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே அந்த சாம்பாரில் அந்த பருப்பில் சாம்பார் வச்சாச்சு. இப்போ இந்த பருப்பில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.